மனைவியுடன் இத்தனை நாள் நான் சேர்ந்து வாழ்ந்ததால் இயற்கை எம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டது. இப்ப அதை ஜபம் செய்து என்னுடன் இணைத்துக் கொள்ள போகிறேன். தடுக்காதீர்கள். கோபம் வந்தால் சாபம் விட்டு விடுவேன். ஓ வா ஓ வா. சாமி, ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்கின்றது. இயற்கையும் என்னையும் பிரிப்பதற்காக யாரோ தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டியாக. பேயா? நான் பேயின்னு சொல்லவே இல்லையே. அப்ப பேய் இல்ல. நான் பேய் இல்லைன்னு சொல்லியே. அப்புறம் சொல்றேன். கொன்றுவேன். தொடரும் புடையினும் டைம் இருக்கு. அது என்னன்னு மரியாதை சொல்லு. சார், கப்பல்ஸ் எங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தா வெளியேந்து வந்த பிரச்சனையும் கப்பலாவே தான் வந்துச்சு. ஓஹோ, இப்போ அதுவே எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி சொல்ல. தண்ணி பிரச்சனை. இப்போ என்ன மரியாதை இல்லாம அப்பா பேர் சொல்லி கூப்பிடுறேன்? பண்ணிப்பா. இப்போ நீ உங்க அம்மா மாதிரி கூப்பிடுவியா என்ன? ஐயோ, காட்டு பண்ணிப்பா. உங்க அப்பா தான் பக்கத்துல இருக்காருல்ல, காட்டு பண்ணிப்பானா என்னடா அர்த்தம்? அட கடவுளே, வைல்ட் போர் காட்டு பண்ணி. பெருமாள், அது நீங்க. தட்டா இப்ப என்ன பண்றது? ஏன் என்ன கேக்குறீங்க? நீங்க இதெல்லாம் பிளான் பண்றதுல எக்ஸ்பர்ட் ஆனா. எது வருதாலும் அத்தை தான் வயசுல மூத்தவங்க, நமக்கு முன்னால உலகத்தை பார்த்தவங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அத்தை என்ன உங்க அத்தை எப்படி நடந்துக்கிறாங்க? எங்க நடக்கிறாங்க? ஓடுறாங்க சார். இப்ப என்ன பண்றது? சொன்னதான் இப்பயும் அவங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யணும்னு. சோ லெட்ஸ் கோ. இன்னும் உங்க அத்தை திரும்ப எப்படி போறாங்க? எங்க போறாங்க? நானும் உங்க கூட தானே இருக்கேன். என்கிட்ட மட்டும் என்ன தனியா சொல்லிட்டாங்க. சரிதான். என்னடா ரெண்டு பண்ணிப்பா. எனக்கும் கணக்கு பண்ண தெரியும்டா. அனிப்பா, என்ன பண்ண போறோம்? புரியுமா? இந்த மாதிரி நேரத்துல வீரனுக்கெல்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னு தெரியுமா? என்ன? எனக்கு எப்படி தெரியும் புரியுமா? நானா வீரனே இல்லையே. நில்லுங்க நில்லுங்க. பண்ணி துரத்திக்கிட்டு இருக்கு, ஓடாம. ஓடனதெல்லாம் இருக்கட்டும், உங்களை எப்படி அந்த குழவி கொட்டுச்சுன்னு சொல்லவே இல்லை. இப்பதானே ஓடவே ஆரம்பிச்சிருக்கா. இனிமேதான் அந்த சம்பவம் கதைய முழுசா கேளுங்க. அப்புறம் என்னாச்சு? நாங்க ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி ஓடிட்டோம். ஓ, அப்பதான் இளவரசி காணாம போனாங்களா? இல்ல, நான் இங்க இருக்கேன், வாங்க. ஏன் கத்துறீங்க? அதுங்க காதுல விழுந்துற போகுது. ஆமா, என்ன நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வரீங்க? பூர்ணிமா, என் மாப்பிள்ளை எங்க? ஐயோ அம்மா, என் புருஷன். ஐயோ, நல்ல வேலை தொலைஞ்ச. ஒரு வகையா இந்த பண்ணிக்கிட்டேன்னு தப்பிச்சோயா. ஐயோ, என் பொண்டாட்டி என்னன்னு தெரியலையே. புரியுமா? 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 என்னடா சிரிப்புங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, முதல்ல நடந்த சம்பவத்தை பார்த்தா அதுவா தானா வருது. வரும்டா, வரும்.
நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீயும் உங்க அப்பாவும் தான். ப்ரோ, எங்க அப்பா பத்தி எதுவும் பேசுங்க, ஆனா என்னை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஏன்? நம்ம தொலைஞ்சு போனதுக்கு காரணமே நீ தான்டா. நான் தடையமா போட்ட மின்ட்ட தடையமே இல்லாம சாப்பிட்டியடா. எனக்கு பசிச்சு அதான் சாப்பிட்டேன். பைத்தியம், இந்த ட்ரிப்புக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை. மெயினா உன்னால. என்னால? ஆமாண்டா, நான் எதுக்கு தான் ட்ரிப்புக்கு வந்தனோ, எதுக்கு தான் உன்னை பார்த்தனோ. நான் என்ன பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? எப்ப பார்த்தாலும் தோணன்னு பின்னாடியே இரிட்டேட்டிங். ஓ, நான் இரிட்டேட்டிங்கோ? ஆமாண்டா, இரிட்டேட்டிங் தான். ஐ விஷ் ஐ நெவர் met you. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மதன் கிட்ட பேச வேணாம்னு சொல்றீங்களா? ப்ளீஸ். அவர் கண்டதையும் சொல்லி அவர் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. ஏன் உங்க புருஷன் என்ன சின்ன பிள்ளையா மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு? சும்மா என் புருஷனை குறை சொல்லிக்கிட்டு. ஓ, ஸோ உங்க ஹஸ்பண்டை குறை சொன்னா உங்க கோவம் வருது. All this woman does is just obey her husband blindly, and then now even has the audacity to even call my husband childish. எல்லாம் இந்த தண்டபாணி வேலை தான். நீங்க தானே பாத மாதிரி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அவர் தானே பிளான் பண்ணி இங்க கூட்டு வந்தாரு. அவர் கூட்டு வரலன்னா நான் ஏன் இந்த பாதையை காட்ட போறேன்? இங்க பாருங்க, நடந்ததை பத்தி பேச வேணாம். இனி என்ன செய்யலாம்னு பாப்போம். நீங்க பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன, உங்க புருஷன் தானே, அதான் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. மனுஷன்னா முதல்ல ஒரு சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொந்த புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாம என்ன மனுஷன்? தண்டா தண்டா தண்டா. நிறுத்துடா. ஏயா பொண்டாட்டியை காணும், தேட மாட்டியாயா நீ? உங்க பொண்டாட்டி நான் ஏன் சார் தேடணும்? உன் பொண்டாட்டி தானே ஏன் காணும், தேட மாட்டியா? அவன் இருக்கிறது ஒண்ணு, இல்லாதது ஒண்ணுதான் சார். தரமாடி சார். தரமாடி சார், உங்களை ஒன்று கேட்கலாமா? ஒண்ணு கேளு. இல்லை சார், கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க? வச்சுக்கிற மாதிரி ஏன் ஏன் கேட்குறீங்க? இல்லை, வா வா வரலாம், வா வரலாம், வா வா சார். அது எப்படி சார் நீங்க எப்பவுமே பொண்டாட்டி தாசனா, சாரி பொண்டாட்டி தாசனா இருக்கீங்க? சாரி. இல்ல புரியல. இல்ல, எப்போ உங்க வைஃப் பார்த்தா பயப்படுறீங்க, அவங்க எது சொன்னாலும் கேட்குறீங்க. இப்போ நம்ம பெருமாள் சாப்பிட்றோங்களேன், அவர் எப்பவுமே ஒரு மாதிரி கெத்தா மெயின்டைன் பண்றாரு. நீங்க அவர் மாதிரி இருக்க மாட்டீங்க. வாய் அதுல என்ன தப்பு? வாய் பட் சார், அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க சார். அதுல தான் என்ன தப்புன்றேன். லைஃப்ல எப்போதுமே யாராவது ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றது தானே. இல்லை சார், எனக்கு என்னை யாரு கண்ட்ரோல் பண்ணாலும் பிடிக்காது. அப்ப நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்க பாஸ் உங்களை ஏதாவது செய்ய சொன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லுங்க. அது வேலை சார், சம்பளம் கொடுக்குறாங்க. இது குடும்பம் சார், பாசம் காட்டுவாங்க. பரவாயில்ல சார், விடுங்க சார், இதை பத்தி பேச வேணாம். உங்களுக்கு புரியல சார்? எனக்கு புரியல. மதன், நம்ம லைஃப்ல எப்போதுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வேலைக்கு போனால் பாஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஒரு ஆல்கஹாலிக் வாழ்க்கையை ஆல்கஹால் கண்ட்ரோல் பண்ணுது, ட்ரக் அடிக்ட் வாழ்க்கையை ட்ரக் கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு குடும்பஸ்தானே குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம நல்லதுக்கு தானே நினைச்சா என்ன? இல்லை சார், உங்களுக்கு புரியல. என் வாழ்க்கை வேற சார். சார், வெளியே போனா எப்ப வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணி நான் வச்சிருக்கிறான். இல்ல வேலையாவே இருந்தா ஏன் எப்ப பார்த்தா நீ வேலையிலே இருக்க சொல்லிட்டு தொந்தரவு பண்ற சார். சார், எனக்கு ஒரு லைஃப் இருக்காதா சார்? நான் பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது சார்? வாழலாமே. அப்புறம் என்ன? கண்டிப்பா, ஏன் வாழ முடியாது? Uneducated hypocrite. Whom do you call a hypocrite? Listening to one's husband is not wrong, and I'm only listening to my husband. Unlike your husband, who listens to others for relationship advice. அக்கா, யாருக்கா நீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வருமா? I'm a graduate. கிராஜுவேட்டா? அப்ப ஏன் பெருமாள் சார்? ஏன் பெருமாள் சார்னா அவருக்கு என்ன குறைச்சல்? என்ன கொஞ்சம் கண்ட்ரோலிங், மற்றபடி ரொம்ப பாசமானவர் தான். இல்ல, அது இல்ல, நல்லா படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் ஏன் வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கீங்க? கல்யாணம் பண்ண அப்புறம் வீட்டில் இருந்து பிள்ளைங்களே பார்த்துக்க சொல்லிட்டாரு. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் இருந்தனால என்னால் என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க குப்புற அடிச்சது, முட்டி போட்டது, அவங்க வார்த்தை பேசினது, அவங்க முதல்ல அம்மான்னு தான் சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்துட்டேன். டேடி, ஏன் அழுவுற? என் கண்ணு நான் அழுவுறேன், அது உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுதா? சாரிடா. உங்க சாரி நீங்களே வச்சுக்கோங்க. டேய், ஒரு தம்பிய ஒரு அண்ணன் ஏசக்கூடாதா? தம்பியா? நீங்க அண்ணனா? வாடா வாடா. நான் தம்பினா அப்ப என் அக்கா உங்களுக்கு தங்கச்சி தானே? இல்ல மச்சான். மச்சானா? மச்சானா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தண்டபாணி அத பண்ணினாரு, தண்டபாணி இத பண்ணினாருன்னு சொல்ற, நீ ஒண்ணும் பண்ணலையா? எதுக்கு எடுத்தாலும் என் மருமவனே குத்தம் சொல்ற? அவர் தானே பிளான் பண்றேன்னு கணக்கு பாக்குறேன்னு டூரை சிக்கனமா முடிக்க பாக்குறாரு. சிக்கனமா முடிக்க பார்த்தாரு, ஓட்ட காசு கேட்டாரா? ஓசியில டிக்கெட் கிடைக்குதுன்னு சொன்னோன்னே பல்ல இழிச்சுக்கிட்டு குடும்பத்தோட வந்தவன் தானே நீ. ஏன் மருமகனை பத்தி நீ பேசுறியா? உனக்கு அவரை பத்தி என்னடா தெரியும்? ஆமா, என் மாப்பிள்ளை சீப்புன்னு உன்ட்ட யாரு சொன்னா? சீப்புக்கும் பார்த்து செலவு பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர் இப்படி செலவு பண்றதுனால தான் பையன் இன்னைக்கு காலேஜ் படிக்கிறான். என் மவ சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கா. ஆனா நீ ஒரு மண்ணுக்கும் லைக்கு இல்ல. உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன் பிள்ளை குட்டிங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? So, you were in every steps of their life. ஆனா பெருமாள் சார் பண்றது தப்பு இல்லையா? இல்ல, அவர் எந்த தப்பும் பண்ணலையே. அப்பனா அக்கா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. உங்க மகளை பெருமாள் சார் மாதிரி ஒரு பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா?
பாரு. ஏன்னா உன் சந்தோஷமே முக்கியம்னு நினைக்கிறவன் நீ. நீ சொல்றதான் உன் குடும்பமே கேட்கணும்னு நீ நினைக்கிற. ஆனா என் மாப்பிள்ளை அப்படி இல்லடா. சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 பையன் 1 பொண்ணு. என் 2 பையனுங்களும் எங்க என்ன தான் வீட்டுல வச்சு பார்த்துக்கிட்டா செலவு அதிகமாகணும்னு சொல்லி என்ன கலட்டி விட்டுட்டானுங்க. 2 பேரும் சேர்ந்து பேசி மாசம் மாசம் காசு கட்டி என்ன ஓல்ட் ஃபோக்ஸ் ஹோம்லயே விட்டுட்டானுங்க. ஆனா என் மாப்பிள்ளை தண்டபாணி என்ன அங்கேருந்து கூட்டிட்டு வந்து தான் வீட்டுல வச்சு சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கிறாரு. எனக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து என்ன சந்தோஷமா வச்சிருக்காரு. அவரை பத்தி பேசுறியா நீ? அம்மா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பிடிச்ச மாதிரி வாழ்க்கைனா எப்படி? நீங்க நினைச்சது வாழ்றது வாழ்க்கையா, இல்ல நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எது 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 சார்? ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? 2 ஒண்ணு இல்லையே. அதுதான் நாம எப்படி வாழ்றோம்ன்றது வேற, புரியுதா? அது காமனான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அப்படிதான். நான் இப்படிதான் இருக்கணும், எனக்கு இந்த என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், என் வாழ்க்கை வந்து என்ன பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு ஃப்ரீடம் வேணும், அதெல்லாம் ஓகே. ஆனா நாம எந்த நேரமும் நல்ல சந்தோஷமா மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம வைஃப் மட்டும் தான். அது நீங்க வெளியே போனா உங்களை போன் அடிச்சு நச்சரிக்கிறா. நீங்களே ஏன் நச்சரிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னா, நீங்க வீட்டுல அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. உங்க போஸ்ட் சொல்றது கேட்டா உங்களுக்கு சம்பளம், அவனுக்கு வேலை நடக்கும், பெனிஃபிட் 2 பக்கமும். ஆனா எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, எது இல்லையோ, ஒண்ணுமே இல்லாட்டினா கூட நீ வீட்டுல அவங்க கூட இருந்தா ரொம்ப சந்தோஷம், நீ தான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதே வைஃப். நாம எப்போதுமே சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே மனைவி மட்டும்தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஈஸியா முடிச்சிடுறேன். ஒரு வீட்டுல ஒரு கணவன் இறந்துட்டாருன்னு வச்சுக்க. அந்த வீட்டுல அந்த பையன் தான், பொண்ணு தான், அம்மா தான், அப்பா தான். ஆனா மனைவி மட்டும் விதவை. பேரே மாறிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா நாம அவங்க வாழ்க்கையில பாதி, அவங்க நம்ம வாழ்க்கையில பாதி. ஒண்ணு இல்ல மதன், சின்ன பிரச்சனை தான். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? உங்களுடைய கண்ணை அந்த ஈகோன்ற ஒரு கிருமி மறைச்சிக்கிட்டு இருக்கு. சார் எனக்கு ஈகோ இல்லை சார். இதான் ஈகோ. மிகப்பெரிய வார்த்தை ஈகோக்கு இல்ல. எதை சொன்னாலும் இல்ல இல்ல நான் அப்படி இல்ல, நான் அப்படி இல்ல, அதுதான் ஈகோ. கேளுங்க, ஈகோன்ற வைரஸ் உங்க கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, அந்த வைரஸை கண்ணில் இருந்து புடுங்கி தூர போட்டு யோசிங்க என்னன்னு. நம்ம வைஃப் சொன்னா நம்ம நல்லதுக்கு தான் அப்படி இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா ஹாப்பியா தெளிவா இருக்கும். அதன் கணவன் மனைவி உறவுன்றது வெறும் உடல் போடுற தாளம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆத்மாவின் ராகமியா. இத பாருங்க பெருமாள், எவன் ஒருத்தன் காசை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறானோ அவன் கஞ்சன். எவன் ஒருத்த பார்த்து பார்த்து தன் குடும்பத்துக்கு செலவு பண்றானோ அவன் ஒரு நல்ல புருஷன். என் மாப்பிள்ளை தண்டபாணி ஒரு நல்ல மனுஷன். அது உங்களுக்கு புரியுதோனோ? புரியல? இது புரியுது. அப்ப தூரப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ, என் பொண்டாட்டி இன்னும் காணுமே. வந்து புரியுமா புரியுமா? ஓஹோ நான் கூட்டுக்கிறேன். அதே
உங்களுக்கெல்லாம் ஃபேமிலி சாங் இல்லையா? வச்சுக்கல சார், இந்த மாதிரி நேரத்தை வசதியா இருக்கும்ல. போயிடுவோம் சார், வாங்க சார். போயிடுவோமா? பூரிமா தயார், பூரிமா தயார். எங்க பூர்ணிமா அந்த தயிர் சாதம்? ஐயோ இவரோட பெரிய தலைவலிமா. அங்க ஏதோ ஒரு தேனி கூட்டுல தேன் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. மறுபடியுமா திருந்த மாட்டார் அந்த மனுஷன்? அப்போ உங்க யாருக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அப்படிதானே? அப்போ உண்மையாலுமே பாட்டியை காணுமா? அதுக்கப்புறம் நாங்க அம்மாவை பார்க்கல. அவங்களுக்கு என்ன ஆனதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப எங்க தான் இளவரசி? எங்களுக்கு இது பார்த்து போச்சுன்னா அம்மா